சுந்தர் சி வீட்ல சமரசம். செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கான். குஷ்புவை சந்தித்த நடிகைகள். அவரே வெளியிட்ட பதிவு. என்னன்றது அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நடிகர் ரஜினிகாந்துடைய தலைவர் 173 படத்துல இருந்து இயக்குனர் சுந்தர் சி விலகின காரணம் வந்துட்டு இப்ப சோசியல் மீடியால அனல் பறந்து பேசப்படுது. பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்பா பாதிக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவரோட பாண்டிங்க காப்பாத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சுந்தர் சி விலகுனதுனால கிளம்பி இருக்க கேவலமான கமெண்ட்டுகள வந்து நடிகை குஷ்பு குடுத்திருக்க பதிலடி தான் இப்ப சூப்பரா இருக்கு. இன்னமும் ஹிட் அடிச்சுட்டு வர்றது என்னோட புருஷனோட பாணி. இந்த சர்ச்சை ஒருபுறம் நடந்துட்டு இருக்கும்போது, நடிகை குஷ்பு வீட்ல என்ன பிரச்சனைன்னா, அதாவது ரஜினிகாந்த் தரப்புல இருந்து நெறைய பேர் அப்படியே சுந்தர் சி அவர்கள் கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் சமரசம் பேச துவங்குனாங்கன்னும், ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னும் சொல்லப்படுது. இந்த வதந்தி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. என்னன்னா, சோசியல் மீடியா பக்கத்துல புகைப்படத்த பகிர்ந்து தனக்குன்னு மகிழ்ச்சிய கொடுத்தவங்க யார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. குஷ்புவோட வீட்டுக்கு வந்த த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயம் ரவியுடைய முன்னாள் மனைவியான ஆர்த்தி ரவி, சுந்தர் சியோடைய சகோதரியான அனி சுந்தர், இந்த மாதிரி நெறைய பேர் இருக்காங்க. சுஜாதா விஜயகுமார் உள்ளிட்ட பலர் போயிருக்காங்க. அப்ப எடுத்த புகைப்படங்கள் வந்துட்டு செம்மையா வைரலாவும் ஆகிட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் பிருந்தா கோபால் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல பதிவிட ஸ்வீட் ஹார்ட்ஸ் அப்படின்னு போட்டு அதை ரீஷேர் பண்றாங்க குஷ்பு. ஒரு நன்றியான, இணக்கமான, ஜாலியான ஒரு பதிவா தான் இருந்திருக்கு. ஆக மொத்தம் என்ன பிரச்சனைனா 173 வந்து அவர் வராததுக்கு ரீசன் காமெடி ஜானர்ல கொண்டு போலான்னு சுந்தர் சி முடிவு பண்ணது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிக்கல. அவர் மாஸா எதிர்பார்த்திருக்காரு. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஹிப்பாபாதி அவர்கள் மியூசிக் பண்ணணும்னு எதிர்பார்க்கும் பொழுது படத்தின் தரப்புல வேணான்னு சொன்னதால நட்புக்காக அவர் விலகிட்டாருன்ற மாதிரியான ஒரு பெரிய வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க ஊருக்குள்ள. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. இதுல இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சுந்தர் சி விலகுனதுக்கு ரீசன் என்னன்னா, ரஜினிகாந்த பற்றி இணையவாசிகள் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது, ஐட்டங் சாங் ஒண்ணுக்கு வந்துட்டு குஷ்புவ ஆட சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் சுந்தர் சி படத்துல இருந்து விலகிட்டாருன்னு சொல்ல, இது ரொம்ப அருவருக்கத்தக்கமான பதிவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்க வீட்ல இருக்கவங்கள யாராவது ஆட வச்சா எப்படி இருக்கும்? ஏன் இப்படி பதிவிடுறீங்கன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்தும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் ரஜினிகாந்த் 1, 7, 3 அப்படின்ட்டு அவருடைய படத்துடைய வரிசையை அடுக்கிக்கிட்டே போகும் பொழுது, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்குது. அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாருன்னா, என்னுடைய படத்தின் நாயகன் என்ன விருப்பப்படுறாரோ, அவருக்கு எந்த கதை பிடிக்குதோ அது வரைக்கும் நான் தேர்வு செஞ்சுட்டு தான் இருப்பேன். அதுக்கு காரணம் அவர் என்னுடைய நண்பர், சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் யார் மனதையும் காயப்படுத்தவே இல்ல. ரசிகர்களான நம்ம தவறான கமெண்ட் போடாம அப்படியே அடுத்த வேலைய பண்ணா சூப்பரா இருக்கும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.